பிடி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026 ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வெஸ் ஜிடி விளையாண்டாங்க. ஹோம் கிரவுண்ட்ல தான் சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் நடந்தது. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் மிஸ்டர் ரமேஷ் இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளா வெற்றியை பதிவு பண்ணிட்டு அங்கேருந்து ஹோம்ல வந்து ஒரு மேட்ச் ஜிடிக்கு அகேன்ஸ்டா விளையாடுறாங்க. இத வந்து ஒரு தோல்வியில முடிச்சிருக்காங்க. ஒரு வெற்றியிலேருந்து ஒரு தோல்வி எப்படி பார்க்கலாம் இத? எனி கேம் ஃபார் தட் மேட்டர் கிரிக்கெட்னு இல்ல. எல்லா கேமா இருந்தாலும் அதுல வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம்தான். பட் என்னன்னா ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கா தோத்தாங்க. கொஞ்சம் கூட ஒரு ஒரு சார்ட் ஆஃப் இன்டென்ட்டே காட்டாத மாதிரி இருந்தது. அதுவும் அவங்க வழக்கம் போல டாஸ் தோத்தாரு ருத்ராஜ் கெய்க்வாட். டாஸ் தோத்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் நான் கூட நினைச்சேன். பட் இவங்க ஆடின விதத்தை பார்த்தா ஜிடி செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினதையும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினதையும் வச்சு பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு கொஞ்சம் ஈசன் ஆயிருக்கோ அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் அன்ஈவன் பவுன்ஸ் தெரிஞ்சுது. பட் அதெல்லாம் வந்து சிஎஸ்கேவோட ஒரு மட்டமான பேட்டிங்க்கு எந்த காரணமாகவும் இருக்க முடியாது. சிஎஸ்கே பேட்டட் வெரி புவர். சிஎஸ்கே பேட்டிங் புவர்னு சொல்றீங்க. என்னென்ன பேட்டர் புவரா விளையாடுனாங்க? என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கணும்? யாரு பண்ணிருக்கணும் அந்த இடத்துல? சரி, நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க ஓப்பனிங் நீங்க பேர்னு எடுத்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன், ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பன் பண்ணக்கூடாது. திருப்பி சொல்லிட்டு வரேன். இது 8வது மேட்சாகவும் சொல்லிட்டேன். இந்த ஒவ்வொரு மேட்ச்லயும் என்னமோ இந்த ஸ்கூல்ல எல்லாம் இம்போசிஷன் கொடுப்பாங்கல்ல, 10 தடவை எழுதிட்டு வா, 20 தடவை எழுதிட்டு வான்னு. அந்த மாதிரி எனக்கு இம்போசிஷன் கொடுத்த மாதிரி மேட்ச் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து இன்னைக்கு ஆடினது வந்து 74 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய இன்னிங்ஸுங்கிற மாதிரிலாம் எல்லாரும் சில பேர் பேசலாம். பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அந்த பாயிண்ட்டுக்கு நான் அப்புறமா வரேன். எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு சார். 2024 டெவன் கான்வேவும் ருத்ராஜ் கெய்க்வாடும் தான் ஓபன் பண்ணாங்க. 2025 ருத்ராஜால ஓபன் பண்ண முடியல. அதனால அவர் ஒன் டவுன்ல வந்தாரு. திருப்பி அகைன் அவருக்கு ஓப்பனிங் ஸ்லாட் கிடைச்சிருக்கு, அங்க ஓபன் பண்றாரு. என்ன ப்ராப்ளம் சார்? இல்ல, ஓப்பனிங் ஸ்லாட் கிடைச்சிருக்குன்னு இல்ல, அது ஓப்பனிங் ஸ்லாட் தான் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னது வந்து ஆயுஷ்மான் இன்னைக்கு அவர் ஓபன் பண்ணதை பத்தி நான் பேசல. ஆயுஷ் மாத்திரை இருக்கும்போது அவர் ஆயுஷ் மாத்திரையை ஓபன் பண்ண வச்சிருக்கணும், இவர் நம்பர் 3 ஆடி இருக்கணுங்கிறத நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஆயுஷ் மாத்திரை இல்லாத பட்சத்துல ஆஸ் அன் ஓப்பனர் ருத்ராஜ் ஓபன் பண்ண வேண்டியதுதான். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு தான் சொன்னேன், அந்த பாயிண்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன். ருத்ராஜை பத்தி நான் அப்புறமா பேசுறேங்க. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், கன்சிஸ்டன்சி அப்படின்னு வந்ததுன்னா அது சஞ்சுக்கு மட்டும் அப்ளிகபிள் இல்லை, எல்லாருக்கும் தான் அப்ளிகபிள். நீங்க இந்த சஞ்சு சாம்சன் கிட்ட இப்ப இந்த 7 மேட்ச்ல 2 செஞ்சுரி அடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல அவர்கிட்ட நீங்க திருப்பி எதிர்பார்க்கறதும் தப்பு. பட் அதுக்காக 2 செஞ்சுரி அடிச்சிட்டேங்கிறதுனால அவர் கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு அவுட் ஆஃப் டச் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் ஆடின மாதிரி இன்னைக்கு ஆடின மாதிரிலாம் ஆடுறதுங்கிறது ரொம்ப ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவர் கால் நகர்ல. சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் மார்வலஸா போட்டார். இப்போ ஆஃப் லேட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஈஸ்வர், நான் வந்து சிராஜோட ஒரு ஹார்டஸ்ட் கிரிட்டிக்னா. பட் இப்போ கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா சிராஜ் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ ஆஃப் லேட் நீங்க ஒரு 6-7 மாசமா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல சதிங்கன்னு தான் ஆடிட்டாரு சஞ்சு சாம்சன். அது ஆஃப்ல அவருக்கு ஒன்மே சைட்டே ஆகல. அவருக்கு அவுட் சைட் ஆப்ஷன் போய் ஃபிஷ் பண்ணிட்டே இருக்காரு, கால் நகர மாட்டேங்குது. சஞ்சு இன்னைக்கு இட் இஸ் நாட் சஞ்சுஸ் டேங்கிறது வெரி கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவர் காலே நகரல, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் மூவே ஆகல. ஆஃப் ஸ்டம்ப்லயே ஆர்த்தி எடுத்துட்டு இருந்தாரு அவரு. சரி, ஆஹா காலி, இன்னைக்கு இவர் இல்ல, இன்னைக்கு இட்ஸ் நாட் ஹிஸ் டே, வேற யார்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள அவுட்டும் ஆயிட்டாரு அவரு. 2 4 ஏதோ அமைஞ்சதே தவிர பாக்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது தவிர அது வந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு இன்னிங்ஸ்னு சொல்ல முடியாது. 11 ரன் அடிச்சுட்டு போனா கூட. பட் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது உங்க மழலை பட்டாளங்கள். ஒன்னா வந்து திடீர்னு இவர பேர் ஒன் டவுன் வந்து ஊர்வில் பட்டேல் வந்து என்னமோ திடீர்னு ஃபர்ஸ்ட் பால் மிடில் ஆஃப் த பேட் பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு செகண்ட் பால் ரபாடாலாம் ஆடும்போது நீங்க வந்து அந்த மாதிரி எராட்டிக்காலாம் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து
அதோட இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு இந்த சீசனுக்கு பூர்வில் பட்டேல். இன்னும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. பேஸ் பண்றது வந்து ரபாடா மாதிரி ஒரு ஆளு. அந்த பேட்ஸ்மேன் அந்த போலரை போயிட்டு டான்சிங் டவுன் த விக்கெட் ஒரு 4 அடிச்சாரு. ஓகே மாட்டிச்சு இல்ல விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் எடுத்துட்டு அந்த எண்டுக்கு போறதுக்கு பாருங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல ஒரு 2-3 ஓவர்ல உங்களுக்கு பேட்ல பால் பட ஆரம்பிச்சிச்சுன்னா கான்பிடன்ஸ் வரும். அதை விட்டு இந்த ஒரு ஓவர்லயே என்னமோ அது உலகத்தையே தலைகீழ திருப்பி போடுற மாதிரி அடிக்க போயிட்டு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்த சர்ப்ராஸ் என்னன்னு தெரியல. நம்பர் 4 ஆடுற ஆளு இதுக்குள்ள இம்பாக்ட் கொண்டு வந்தாங்க. சர்ப்ராஸ் நீங்க எப்போ இம்பாக்ட்னு வைக்கிறீங்களோ கொஞ்சம் லேட்டரா கூட அனுப்பியிருக்கலாம் அவரை பொசிஷனை பார்த்துட்டு. அதனால சர்ப்ராஸ் வந்துட்டு அவர் ஆடின ஃபர்ஸ்ட் பால் என்ன என்ன இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லி அனுப்புறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அக்ரெசிவா ஆடணுங்கிறது வாஸ்தவம் தான், ஆட வேண்டியதுதான். அதுக்காக ஒண்ணுமே பாலே சைட் ஆகாம ஒண்ணுமே பாலை பத்தி ஒண்ணுமே தெரியாம ப்ரீ டிட்டர்மின்ட் ஸ்ட்ரோக்ஸ் போயிட்டு எல்லாம் ராங் ஷார்ட் செலெக்ஷன் எதுவா இருந்தாலும் அந்த லெக்ல சுத்துற மாதிரி அந்த மாதிரி ஆடி ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது. சர்ப்ரைஸ் அவுட் ஆனதெல்லாம் பார்த்தா. அடுத்தது பிரேவிஸ் வந்தாரு. நான் சொல்றேன் பிரேவிஸ் வந்து இட் இஸ் ஹை டைம். அவர் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சு சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அவர் ரிப்பீட்டடா ஃபெயில் ஆறாரு. ஒரு 40 அடிச்சாரை தவிர ரிப்பீட்டடா ஃபெயில் ஆறாரு. அவருடைய இன்னிங்ஸே இல்ல இது வரைக்கும், அவரோட கேமே காட்டல. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை இந்த வெதர் கண்டிஷன் அவருக்கு சூட்டபிளா இல்லையா, அவருக்கு ஒத்து வரலையா அப்படிங்கிறது தெரியல. 1 or 2 மேட்சஸ் அவருக்கு பிரேக் கொடுத்தா அது கொஞ்சம் செட் ஆகுமா அப்படின்னா அது கூட இந்த மேனேஜ்மெண்ட் கன்சிடர் பண்ணணும். பட் he has been a very big let down so far பிரேவிஸ். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா இறக்கி விட்டாங்கன்னா கார்த்திக் சர்மா ஒரு மாதிரி ஆடுறாருன்னு பார்த்தா அவர் வந்து சீக்கிரம் அவுட் ஆயிட்டு போகணுங்கிற இன்டென்ஷன்லயே ஆடுற மாதிரி இருக்குது. யூபே வந்தாரு. அவர் அடிச்சது 22 ரன் அடிச்சாரு. 22ல 3 லைஃப் 22 for 3 அவர் ஆடின கேம். அதுல வந்து அவரும் வந்து எனக்கு ரொம்ப வேர்த்து ஊத்துதுப்பா, என்னால நான் உள்ள போய் ஏசியில உட்காடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்காது. அந்த மாதிரியே இருந்தது அவரோட கேம் பூராவே. கொஞ்சம் கூட ஒரு இன்டென்ட் இல்ல, நம்ம வந்து நம்மளோட டீம் ஆச்சு நம்ம ஆடி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே இல்லாம ஆடுற மாதிரி இருந்தது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு உழைப்பாளி இருந்தாரு. அவர் வந்து ருத்ராஜ் கைக்வாடா வந்து உழைக்கிறாரு 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 இந்த டீமுக்காக ரொம்ப உழைச்சாரு. பட் ருத்ராஜ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஆடுறது வந்து ரொம்ப கண்ணுக்கு பிரமாதமா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, நல்ல இன்னிங்ஸ். ஆனா அது அல்ல இந்த T20 தேவைப்படுறது. இந்த T20 தேவைப்படுற இன்னிங்ஸ் வேற. அந்த இன்னிங்ஸ் அவர் கத்துக்கிட்டு வந்து ஆடினாதான் உண்டு. கடைசியில வந்து ஒரு 2 4 2 6 அடிச்சு அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை ஏத்தினாரே தவிர அப்ப கூட எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 123ல தான் இருந்தாரு அவரு. சோ சரி ஒரு 2 விக்கெட் போயிட்டே இருக்க ஒரு 2 அவர் நின்னாருங்கிறதுக்கு வரைக்கும் பாராட்டலாம். பட் இந்த இன்னிங்ஸ் விட்டுடுங்க, இந்த மேட்சே விட்டுடுங்க, சிஎஸ்கே மறக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் இந்த இன்னிங்ஸ ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுல குளிர் காயறதுக்கு இந்த இன்னிங்ஸ்ல ருத்துராஜுக்கு ஒண்ணும் இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். ரொம்ப ரிடிகுலஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே, தே டிசர்வ் டு லூஸ். ஜிடியை பொறுத்த வரைக்கும் பிரசீத் வந்து இன்னைக்கு இல்ல. சிராஜும் அண்ட் தென் ரபாடும் தான் வந்து மேட்சே எடுத்துட்டு போனாங்க. அந்த ஸ்பெல்ல எந்த அளவுக்கு குரூஷியலா அமைஞ்சது ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க பேக் டு பேக் 2 தோல்வியில இருந்து வராங்க. எம்ஐ கூட ஒரு தோல்வி, ஆர்சிபி கூட ஒரு தோல்வி. அங்கேருந்து வந்து அவையில வந்து ஒரு மேட்சை கம்ஃபர்டபுளா வெற்றி அடையறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. டெஃபினட்டா அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹியூமிட் கண்டிஷன்ல. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து பகல்ல வந்து பயங்கர வெயில் இருக்கே தவிர ஒரு நல்ல காத்து இருக்கு. அது அந்த 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 விண்டை நல்லா யூஸ் பண்ணாரு சிராஜ். ஃபர்ஸ்ட் சிராஜ் அண்ட் ரபாடாவோட ஸ்பெல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுல வந்து அவங்க கான்பிடன்ஸ் லெவல் ஒரு போலருக்கு வந்து விக்கெட்டே விழாட்டா கூட பரவாயில்ல, நான் போடுறேன் பேட்ஸ்மேன் பீட் ஆறான்னு இருந்தாலே அந்த அந்த போலிங் ஆட்டோமேட்டிக்கா நல்லா விழும். இப்போ சிராஜ் கூட நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் ருத்ராஜ் ஒரு 4 அடிச்சாரு. அடுத்த பால் டவுன் த லெக் ஸ்டம்ப் போட்டாரு, அதுவும் ஒரு 4 அடிச்சாரு. நான் நினைச்சேன் ஆஹா அந்த வேதாளம் திருப்பி முருக மரம் ஏறிடுச்சுப்பா, இந்த இன்கன்சிஸ்டன்சி இன் சிராஜ் ஹஸ் கம் டு த பிக்சர் நான் நினைச்சேன். பட் திருப்பி அவர் ஒழுங்கான லைனுக்கு போயிட்டார், ஆஃப் லைனுக்கு. ஆனா அதுக்கப்புறம் நல்லா ஸ்டெடி ஆனாரு. அதே மாதிரி ரபாடாவோட போலிங்கும் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எந்தூசியாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்பெல்லாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரபாடாவோட போலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆர்ச்சரும் சொல்லலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஜென்யூன் பேஸ் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு T20 கிரிக்கெட்ல எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்.
பட் அவங்களும் அவங்களோட போலிங் ஸ்டைல மாத்திட்டு அந்த லைன் அண்ட் லெங்க் பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணி, பர்டிகுலர்லி ரபாடா இன்னைக்கு வந்து அந்த லெங்க் பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணாரு. அதனாலதான் எல்லாருமே அந்த ஷாட்டுக்கு போயிட்டு கொடை கலப்பினாங்க. அந்த மாதிரி டாப் எட்ஜ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அந்த அந்த ஷார்ட்டா ஒரு புது விக்கெட் மாதிரி இருந்தது. பிச்சு அந்த அந்த பிச்சில் வந்து தனக்கு என்ன, தன்னுடைய போலிங் ஸ்டைலுக்கு என்ன தேவையோ அதை அழகா யூஸ் பண்ணாங்க இவங்களோட ஜிடி போலர்ஸ். ஜிடியை பொறுத்த வரைக்கும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப அழகான டீம் செலெக்ஷன். அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தாங்க டீம் செலெக்ஷன். பிரசித் கிருஷ்ணா உட்கார வச்சது இப்ப டோட்டலி ஆஃப் கலர். அவர் திடீர்னு ஒரு 2-3 மேட்சா பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. அவரை உட்கார வச்சுட்டு அர்ஷத் கான் கொண்டு வந்து அர்ஷத் கான் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அவர் வந்து அவர் இன்னைக்கு அவர் போட்ட போலிங்க்கு அவருக்கு கிடைச்ச விக்கெட் போராது. அவருக்கு லக்கு இல்லை. இன்னும் கூட அவருக்கு ஒரு 3-4 விக்கெட் கிடைச்சிருக்கணும். ரொம்ப நல்லா போட்டாரு மிடில் ஓவர்ஸ்ல. ஒரு டீம் வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகி அடிக்க வேண்டிய ஒரு பீரியட்ல அர்ஷத் கான் வராரு. அந்த பீரியட்ல வந்து எவ்வளவுக்கு டைட்டா போட முடியுமோ அவ்வளவுக்குள்ள போட்டாரு. அதே மாதிரி இது வந்து சேப்பாக்ல நடக்குது. ஒரு 3 சென்னை பிளேயர்ஸ் இருக்காங்க டீம்ல. 4வது பிளேயர் ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுக்கணும்னு அவங்க சூஸ் பண்ண நினைச்சிட்டு இருக்கும் போது சாய் கிஷோரை எடுக்காம மனவ் சுத்தர் எடுத்தது வந்து எக்ஸலண்ட் டெசிஷன், சூப்பர் டெசிஷன். அது எவ்வளவு அழகா ஒர்க் அவுட் ஆச்சு பாருங்க அவங்களுக்கு. மனோஜ் சுத்தர் வந்து டெபினட்டா சீக்கிரம் ஒரு லெவல்ல அவர் வந்து இடம் பெற்று அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, அவரோட மெட்டில காட்டினாரு. நம்ம திருப்பி பேசுறோம், சேப்பாக் வந்து ஏதோ புது பிச்சு போட்டிருக்காங்க, பிளாக் சாயில் போட்டிருக்காங்க, அந்த சாயில் போட்டிருக்காங்க, இதெல்லாம் 1008 பேசினாலும் அடிப்படையா அந்த ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மண்ணு தான் சேப்பாக்குங்கிறது, சிதம்பரம் ஸ்டேடியம் மண்ணு. அதனால நீங்க வந்து இவ்வளவு நாள் நீங்க ருத்துராஜ் வந்து அவருடைய ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டுக்கே சரியா கவனிக்காம விட்டுட்டு வெறும் பேஸ் போலர்ஸ் மேலே ரிலையன்ஸ் ஜாஸ்தி இருந்தது அவருக்கு. இப்பதான் ஒரு 2-3 மேட்சா கொஞ்சம் அகில் ஹுசைன் வந்ததுக்கு அப்புறம், நூர் முகமது கொஞ்சம் கை பிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பின் எல்லாம் பாக்குறாரு. அதே இடத்துல நம்ம சிதம்பரம் ஸ்டேடியத்துக்கு வந்துட்டு அவங்க ஸ்பின்னை வச்சு வேலையை முடிச்சுட்டு போனாங்க. ஸோ இதை நீங்க பார்க்கும்போது நம்மளோட கண்டிஷனு, நம்மளோட ஆம்பியன்ஸ, நம்ம விக்கெட்டை நம்மளை விட நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகள் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஜிடியை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்ஃபீல் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. நிறைய கேச்சஸை டிராப் பண்ணாங்க. அதுல இருந்து ஒரு வெற்றியை கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த டீமோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது 2 தோல்வியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம்? அவங்களோட பேட்டிங் பாருங்க, பேட்டிங் கில் வந்து என்ன பாசிட்டிவிட்டி இருந்து பாருங்க. உள்ள நுழைஞ்சதுல இருந்து அக்ரெசிவ் ஆடினாங்க. அவங்க வந்து அந்த 160 தானேங்கிற காம்ப்ளசன்ஸியும் இல்லை. அட் த சேம் டைம் அந்த ப்ரெஷர், திடீர்னு எப்பவுமே லோ ஸ்கோரிங் மேட்ச்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி எப்பவுமே இப்ப நீங்க 250 சேஸ் பண்றது நீங்க எடுத்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க 125 130 சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பயம் வந்துடும். என்னடா இவங்க இவ்வளவு நல்ல டீம் 130க்கு ஆல் அவுட் எடுத்துக்காம சுருண்டுட்டாங்களே, அப்படிதான் ஏதோ இருக்கோ பிச்சுல அப்படின்னு ஒரு பயம் வந்து ஒரு டவுட்லயே ஆடுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டவுட்லாம் ஒண்ணும் இல்லை. 2 பேரும் நீட்டா வந்து ஆடினாங்க. சாய் சுதர்ஷனோட இன்னிங்ஸ் கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லணும். ரொம்ப நல்லா ஆடினாருங்க. அதாவது இந்த விக்கெட்ல அவர் ஆடுறதுல ஆச்சரியம் கிடையாது. அவரோட இந்த சேப்பாக் விக்கெட் வந்து லைக் பேக் ஆஃப் இஸ் ஃபார்ம் அவருக்கு தெரியும். அதனால அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் அவருடைய இன்னிங்ஸ், இந்த மேட்ச்ல அவருடைய இன்னிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிச்சோட குவாலிட்டியை நல்லா ஜட்ஜ் பண்ணாரு. வந்து அதான் நான் சொன்னேன், வந்து ஒரு 4-5 பால்ல அவர் பிச்சை எப்படி இருக்குங்கிறத பிடிச்சிட்டாரு. அந்த பல்ஸை பிடிச்சிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் மோஸ்ட்லி பேக் ஃபுட்லயே ஆடினார். முதல்ல கொஞ்ச நேரம் தள்ளி ஆடினாரு. ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் ஆஃப்ல ஆடினாரு, ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் லெக்ல ஆடினாரு. அப்படி தள்ளி ஆரம்பிச்சுட்டு அந்த பிச்சை கேஜ் பண்ணிட்டாரு. நல்லா கேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கால் வெளியே வந்து, நீங்க ஈவன் கடைசி வரைக்கும் கூட நிறைய பேக் ஃபுட் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னிங்ஸ், ரொம்ப அழகா ஆடினாரு. பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் பண்ணாரு. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அவருக்கும் பட்லருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 97 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். பேட்டிங்லயும் அவங்க எந்த குறையும் இல்லை. நீட்டா பேனிக் இல்லாம, அவசரப்படாம. இத்தனைக்கும் நீங்க 10 ஓவர்ல 97 ரன் பார்ட்னர்ஷிப் 9+ ரன் அடிச்சிருக்காங்க. அவங்க 9.7 ரன்ஸ் ஒரு பேர் ஓவர் போயிருக்காங்க. ஆனா தெரியவே இல்லை, அவங்க அடிச்சதே தெரியல. அதனால ரொம்ப அப்படி பாலிஷ்டா அப்படி போயிட்டு எந்த ஒரு பெரிய கிமிக்ஸ் எல்லாம் காமிக்காம, ஆல்டி குதிச்சு கிச்சு எதுவும் பண்ணாம அழகா பண்ணிட்டு போனாங்க. வந்து என்ன சொல்லலாம், ஒரு ப்ரொஃபஷனல் பர்ஃபெக்ட் வின் ஜிடிக்கு சொல்லணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் காம்பினேஷன் இன்னும் பெர்ஃபெக்ட்டா செட் ஆகலையா சார்?
இல்ல டீம் காம்பினேஷன் நல்லா தாங்க செட் ஆயிருக்கு. இதை விட வேற என்ன இருக்கு உங்களுக்கு? டீமுக்கு உங்களுக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா பெருசா என்ன இருக்கு? சுத்தி சுத்தி இதானே வந்தாகணும். பிரசாந்த் வீருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிவம் துபேக்கு போதும்னு எனக்கு தோணுது. 8 மேட்ச் தான் அதெல்லாம் டூ மச்சுங்க. இதுக்கு மேல ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது நீங்க நான் என்ன சொல்றேன்னா புது பையனுக்கு ஒருத்தனுக்கு சான்ஸ் கொடுத்து அவன் ஃபெயில் ஆனா கூட பரவாயில்லைங்க. புதுசு ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லலாம். என்னங்க ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் 8 மேட்ச் ஃபெயில் ஆகிறாங்க. 22 ரன்ல 3 லைஃபுங்க. எத்தனை மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் இப்படியே இருந்தா ஒரு மேட்ச் ஆகலாம், 2 மேட்ச் ஆகலாங்க. ஆஃப் கலர்னு சொல்லலாம். இதுக்கு என்னமோ இந்த இன்னிங்ஸ் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ வேற நடந்தது டிவியில. என்னன்னு எனக்கு புரியல. என்ன அது என்ன திருப்பி திருப்பி அவருக்கு தான் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னங்க என்ன லாஜிக்னே புரியல. பிரசாந்த் வீர் ஆடி இருக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போலர் கிடைச்சிருப்பான். நீ இவரோட 2 ஓவர் வச்சுட்டு என்ன பண்ணீங்க? ஒரு ஓவர் போட்டு ரொம்ப இதுவா இருந்தது இவங்களோட டீம் செலெக்ஷன். எனிவே பட் இது வந்து டீம் செலெக்ஷன் சொல்றதை விட நீங்க யாரை குறை சொல்லுவீங்க? பிரேவிஸை ட்ராப் பண்ற மாதிரி இருக்கா? சர்ஃப்ராஸ் இந்த 2 மேட்ச் 3 மேட்ச் எல்லாம் நல்லா தான் ஆடினாரு. ட்ராப் பண்ற மாதிரி இருக்கா? கார்த்திக் சர்மா ஓகே சான்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ராப் பண்ற மாதிரி இருக்கா? எதுவுமே டிராப் பண்ற மாதிரி இல்ல. டீம் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இல்ல. சோ டீம் நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா எதனால அப்படிங்கறது இந்த டீம் மேனேஜ்மெண்ட் உட்காந்து யோசிக்கணும். கமாண்டிங் இல்லையா? அந்த மேனேஜ்மெண்ட் சொல்றது டீம் கேட்கலையா? அந்த கேப்டனுக்கு மரியாதை இல்லையா? கோஆபரேஷன் இல்லையா? இதெல்லாம் வந்து பின்னாடி உட்காந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா திடீர்னு டீம் போயிட்டு வருஷம் டப்பு அவுட் ஆயிட்டு வராங்க அப்படின்னா என்ன அப்ளிகேஷனே இல்லையே. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உட்காந்து தே ஹேவ் டு டூ எ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க். உட்காந்து பேசணும். ஆச்சு பாதி கிணறுக்கு மேல தாண்டியாச்சு. 8 மேட்ச் ஆடியாச்சு இல்ல. இதுக்கு மேல என்ன இருக்கு? இனிமேல் மீதி இருக்கிற 6 மேட்ச் அவங்க ஜெயிக்கணும். 8வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு திடீர்னு ட்ரிபிள் ப்ரொமோஷன் ஜம்ப் கிடைச்சது அவங்களுக்கு. இந்த 5ல இருந்து அவங்க கீழே வந்துட்டாங்கன்னா திருப்பி மேல போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த 103 ரன் மார்ஜின்ல இன்னொரு விக்டரி சிஎஸ்கேக்கு கிடைக்காது, மும்பை கிட்ட கிடைச்ச மாதிரி. ஸோ அங்க 5ல இருந்து இறங்கிட்டாங்கன்னா மேல போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படின்னா 5ல இருந்து இறங்கிட்டாங்க. அப்போ 5ல இருந்து 6க்கு வந்திருக்காங்க. இருந்தா கூட 8 மேட்ச் ஆடிட்டாங்க. மீதி இருக்கிற 6 மேட்ச் கிட்டத்தட்ட 6 மேட்ச் அவங்க ஜெயிக்கணும். இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி ஆட்டிடியூட், குவாலிட்டி அப்ரோச்சை வச்சுட்டு நீங்க 6 மேட்ச் ஜெயிக்கிறதுங்கிறதுலாம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள். ஏன்னா ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பிளே அப்படிங்கிறது ஒரு பேட்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணும், ஒரு டீம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது அந்த மேட்சை ஓரளவுக்கு டிசைடடா ஆக்கும். அப்படி பார்க்க போனா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பிளேல ரன்னையும் அடிக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய விக்கெட்டையும் லூஸ் பண்றாங்க. இதை கண்டினியூ ஆயிட்டே இருக்கே சார். ஒண்ணுமே இல்லையேங்க, அப்ளிகேஷன் இல்லையே. நீங்க அதான் இந்த பவர் பிளேல அந்த மாதிரி அடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அடிக்கிற ஆள் போலியே ஓப்பனிங். நீங்க ஆயுஷ் மாத்திரை இருக்கும்போது கூட அவன் தான் அடிக்கிற ஆளு. உங்களுக்கு இந்த 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 இதுல ஃபர்ஸ்ட் டாப் 1 to 3 எடுத்தீங்கன்னா அவன் தான் அடிக்கிற ஆளு. நீங்க அவனெல்லாம் மேல பண்ணும், அவன் தானே ஓபன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இவரு போய் ஓபன் பண்றாரு, எதுக்குன்னு எனக்கு புரியல. சரி ஓபன் பண்றீங்க, அவுட் ஆனா கூட பரவாயில்ல, அக்ரெசிவ் அப்ரோச் அது இருக்கான்னு பார்த்தா இல்ல. அங்கேயே போய் ஒட்டி ஆடுறீங்க. பியூட்டிஃபுல்லா தரையோட ஒரு கவர் டிரைவ் ஆடுறீங்க, பியூட்டிஃபுல்லா ஒரு லெக்ல ஒரு ஸ்கோர் அடிக்கிறீங்க. எனக்கு ஆஸ் அ கிரிக்கெட் லவர் எனக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் T20க்கு இல்ல, தேவையில்லையே. அது T20க்கு தேவை. இந்த கேமுக்கு, இந்த மேட்சுக்கு, இந்த ஃபார்மேட்டுக்கு தேவையில்லாத ஒரு இன்னிங்ஸ் நீங்க ஆடி அது தங்க ஊசியாவே இருந்தா எடுத்து நான் கண்ட குத்திக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்கு. டீமோட காசு என்ன, இந்த டீமுக்கு ரிக்குவயர்மெண்ட் என்ன, இந்த டீமுக்கு நான் பண்றது என்னுடைய ஸ்டைல் இந்த டீமோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒத்து வருதா அப்படின்னு பார்க்கணும்ல. அது பார்க்காத போது பார்க்கலன்னா அப்படின்னு சொன்னா அதனால திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு டீம் ஓட மீதி இருக்கிற 10 பேருக்கு அந்த ஒரு கேப்டன் மேல மரியாதை வரணும்னா கேப்டன் ஹாஸ் டு பெர்ஃபார்ம். என்ன நீங்க எவ்ரி மேட்ச் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் அந்த கேப்டன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த கேப்டனோட பெர்ஃபார்மன்ஸ்னால அந்த டீம் ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் ஜெயிக்கிற அளவுக்காவது போகணும். அப்பதான் அந்த கேப்டனுக்கு மரியாதை இருக்கும் டீம்ல. நீங்க ரிப்பீட்டடா ஃபெயில் ஆயிட்டு இருந்தீங்கன்னா அந்த டீமுக்கு எப்படி உங்க மேல மரியாதை இருக்கும்? கண்ணுக்கு நேரம் நம்ம பாக்குறது அதுதான். இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு அவர் அடிச்ச 74 ரன் ஒரு போர்வையா எடுத்து யாரும் போத்திக்க வேண்டாம். அது அது ஒரு பெரிய இன்னிங்ஸ்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன்.
ஓகே. சென்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு. போனா ஒரேடியா மேல போயிடுறாங்க, இல்ல ரொம்ப டவுனுக்கு வந்துடுறாங்க. இந்த மாரி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா தான் இருக்கு சென்னைய பொறுத்தவரைக்கும். இப்ப சிஎஸ்கேக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா டாப் 4ல? ஆஸ் இட் இஸ் என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொலைநோக்கு பார்வையில இல்ல. என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினா, என்ன மாரி காம்பினேஷன் செட் பண்ணா போகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்ப தவறுகள் நம்ம செய்யறத எத மாத்திக்கணும்? நான் மறுபடியும் சொல்றேன், அவங்களுக்கு காம்பினேஷன் மாத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. சிவம் துபேவ டிராப் பண்ணிட்டு பிரசாந்த் வீர் உள்ள வரலாம். ஓகே. அது ஒண்ணுதான் இப்போதைக்கு அவங்க பண்ண வேண்டியது. உங்களுக்கு ஆயுஷ் மாத்திரை இந்த சீரிஸ்ல இல்ல. உங்களுக்கு அடிச்சு ஆடுறதுக்கு ஆள் கிடையாது. பிரவிஸ் இந்த மாதிரி ஒரு கேமை வச்சுட்டு இந்த டீமை காப்பாத்த போறது இல்ல. அவருடைய அப்ரோச் மாறணும். பிரவிஸை தனியா கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு சாயங்காலம் ஏதாவது சோஷியலைஸ் பண்ணா கூட பரவாயில்ல. அவரோட இந்த பிளெமிங்லாம் உட்காந்து பேசணும். அவர் அந்த இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும். ஆல் சடன் டன் சின்ன வயசுக்காரங்க இவங்களுக்குலாம் வந்து மேட்ச் சுச்சுவேஷன்லாம் தெரியாது. அவருக்கு இது ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, நம்ம போனோம் ஆடணும் அப்படின்னு இருக்குமே தவிர இதோட லெகசி என்ன, சிஎஸ்கே என்ன, எப்படிப்பட்ட ஒரு டீமா இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் தான் ஆடி இருக்காங்க, யாரெல்லாம் ஆடின இடத்துல நீ ஆடுற தெரியுமா, அதுவே உனக்கு பெருமை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லி புரிய வச்சு அந்த பசங்களுக்கு அப்படி கொண்டு வரணும். நீங்க நாளைக்கு வந்து ஜிடி ஆட போறோம், ஜிடியில வர போலர்ஸ் இந்த மாதிரி போலிங் போட போறாங்க, அவனை நீ இந்த மாதிரி ஆடணும்னு சொன்னா மட்டும் போறாது. இது மட்டும் ஒரு 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 மேனேஜ்மெண்டோட ரோல் இல்ல, ஒரு கேப்டனோட ரோல் இல்ல. கேப்டன் ஹேஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யார் இவனை நான் நம்புறேன், இவன் ஃபெயில் ஆறான் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து அந்த ஃபெயிலியர்ல இருந்து அவங்ககிட்ட இருந்து அந்த அந்த பிளஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், அதை பண்ண எனக்கு தெரியலன்னா நான் கேப்டனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைல்ல. நான் எப்படி அவனை குறை சொல்ல முடியும்? அவ்வளவுதான். ஓகே சார். பார்க்கலாம். அடுத்தடுத்த மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல எந்த அளவுக்கு சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கன்டினியூவா ஒரு 2 வெற்றிய பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தோல்வி. அகைன் திருப்பியும் ஒரு வெற்றிய பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனா ஒரு தோல்வியில முடிச்சிருக்காங்க. டாப் 4ல இந்த அணிய வந்து கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார். நன்றி ஈஸ்வர்.